கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அடியார்களோடு அருணகிரியார் தந்த அமுதமான திருப்புகழ் கிடைத்த தலங்களை அப்படியே மானசீகமாக யாத்திரை மேற்கொண்டு வருகின்றேன் அப்படிதான் சொல்லணும். இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஈரோட்டிலிருந்து சுமார் 35-40 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் வரக்கூடிய திரு பாண்டி கொடுமுடி அப்படின்ற ஒரு அழகான தலம். கொடுமுடி மகுடேஸ்வரர், இதுதான் சுவாமியினுடைய பெயர். மேருமலையின் உச்சியம். மேருமலை சிதறி விழுந்தது. அப்படி விழுந்த இடங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல் விழுந்த இடம் கூட குன்றாகி விட்டது அப்படின்ற சரித்திரம் நம்மலாம் படிப்போம். ஆதிசேஷனுக்கும் அங்கே இருக்கிற மேருமலைக்கும் யார் பலசாலிகள்னு இருக்கும் பொழுது வாயுவிற்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பலசாலிகள் அப்படின்ற ஒரு போட்டி வந்தது. ஆதிசேடன் அப்படியே மேருமலையை இருக்க பற்றி கொண்டார். அப்போ வாயு காற்றை பலமாக வீச ஆதிசேஷன் மலையை இருக்க பிடிக்க ஒரு சில துண்டுகள் விழுந்த இடங்கள் எல்லாமே சின்ன சின்ன மலைத்தலங்கள்னு போற்றப்படுகிறார்கள். இப்படி தான் திருவாட்போக்கி, ஈங்கோய் மலை, அந்த இடத்துலலாம் நிறைய இது மாதிரியான தலங்கள் நம்ம தரிசனம் பண்ணோம். இது அந்த மேருவினுடைய உச்சி முடி, அது விழுந்த இடம். அதனால் பாண்டி கொடுமுடி, பாண்டிய நாட்டில் இருக்கனால பாண்டி கொடுமுடி, அந்த முடியாக இருக்கக்கூடிய மலை உச்சி விழுந்த இடம் பாண்டி கொடுமுடி. மகுடம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு அதுதானே கிரீடம் மகுடம். அதனால் சுவாமிக்கு இங்கே பேர் மகுடேஸ்வரர் அப்படின்ற ஒரு அழகான பெயர் உண்டு. இங்கு சுவாமியை தேவார முதலிகள் மூவரும் போற்றுகின்றார்கள். அப்பராகட்டும், திருஞான சம்பந்தராகட்டும், சுந்தரராகட்டும். இந்த இடத்துக்கு வந்தால் பாவம் நாசம்னு சொல்கிறார் திருஞான சம்பந்தர். சுந்தரர் மிக அழகாக பாண்டி கொடுமுடி பதிகம்னு ஒன்றை அருளி செய்கின்றார். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயம். நான் நமசிவாயன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏதோ புத்தி பேதலிச்சு நினைவெல்லாம் மறந்து அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி. இல்லை இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிமென்ஷியான்ற ஒரு வியாதி. நாள் ஆக 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 அவர்களுக்கு அவர்கள் பெயரை கூட மறக்கும் நிலை. இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் மறப்பார்கள். சுந்தரர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். அப்படி மறக்கிற நிலை ஏற்பட்டால் கூட சிவபெருமானே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட நாக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லும். ஏன் தெரியுமா, இந்த நாக்குக்கு நமச்சிவாயன்ற மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். பொருள் புரிஞ்சு சொல்லுது சொல்லலை, இதனுடைய பெருமை அதெல்லாம் தெரியாது. ஆனால் நாக்குக்கு என்ன பண்ணுமா, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லும். ஏன்னா அந்தளவு அதுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டேன். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சுந்தரர் பதிவு செய்கின்றார். இப்பேற்பட்ட அற்புதமான தலத்தை அருணகிரியார் விட்டு விடுவாரா? இங்கே இருக்கக்கூடிய புனல், அதாவது தீர்த்தங்கள் அத்துணை மகத்துவமானது. பெரியோர்களுக்கு பிதுர்காரியம் செய்ய வேண்டும் என்றால் இங்கு இந்த நீர்நிலையில் செய்தால் பிதுர் தோஷம் என்பது நீங்கி விடும்னு சொல்லக்கூடிய அளவு மிக மிக புண்ணியமான கஷேத்திரம் தான் இந்த பாண்டி கொடுமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். இங்கே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பரமகுரு என்று அழைக்கின்றார் அருணகிரியார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் தான் அனுபூதியில் பாடலே முடியும். அவருடைய திருப்புகழ் முழுக்க பாடி முடிச்சு நிறைவாக பாடின அனுபூதியில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன் தான் முடிப்பார். இந்த இடத்துல பரமகுருடா நீ, சில இடத்துல பெற்ற தாயும் தந்தையும் நீன்னு சொல்கிற அருணகிரிநாதர் இந்த இடத்துல முருக கடவுளை கண்டு பரமகுருநாதான்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தலம். வள்ளி தேவயானையோட ஜம்முன்னு முருகன் அப்படியே அழகா புன்முறுவலோடு 12 கரங்களோடு இருக்கக்கூடிய கம்பீரமான தோற்றத்தில் பாண்டி கொடுமுடியில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கின்றார். அதனால் பரமகுருவாக இருக்கும் முருகனை பாண்டி கொடுமுடி அமர் பெருமாளை என்று போற்றி பாடுகின்றார் நம்முடைய அருணகிரிநாதர். அதனால் இந்த தலம் நீங்கள் வாழ்க்கையில் போக வேண்டிய தலம். கொங்கு நாட்டு தலம்னு 7 தலம் வரும்பொழுது அதில் இந்த பாண்டி கொடுமுடி ஒரு தலம். சொல்லப்போனால் 1500 வருஷத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி மலையத்துவஜ பாண்டியனால திருப்பணி மேற்கொண்ட ஒரு அற்புதமான கோயில்னு இது சொல்லப்படுகின்றது. அப்போ அதனுடைய பழமையை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கு மகுடேஸ்வரரை தரிசனம் செய்து தேவார மூவர் பாடிய அற்புதமான
அந்த பதிகங்களை பாடி இங்கிருக்கும் பன்னிருகை வள்ளலை வணங்கி அருணகிரியார் வழியில் அவர் அருளிச் செய்த திருப்புகழை பாடி பரம குருவாக இருக்கும் முருகனை வணங்கி அவனுடைய குருவருளும் திருவருளும் பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.